ஆற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். வேறு நாட்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு கூடி வந்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு சகரியாவின் புத்தகத்தை கடைசி பகுதியில் நாம் வந்து விட்டோம். ஆமென். அப்பாடா அப்படின்னு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு இருக்கிறது. ஆமென். இந்த புத்தகத்தை நம்ம எந்த மாதத்திலிருந்து தியானித்தோம்? சரியாக சொன்னால் செக் எழுதி கொடுக்கப்படும். எந்த மாதத்திலிருந்து நம்ம தொடங்கினோம்? ஜனவரி. வெரி குட். அல்லேலூயா. செக் எடுப்பாங்க. அல்லேலூயா. ஜனவரி 10ஆம் தேதியில தான் முதல்ல இந்த ஸ்டடியை நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கு எத்தனாவது தேதி? 16ஆம் தேதி, 7வது மாதம். அல்லேலூயா. இந்த 14 அதிகாரங்களை முடிக்க நமக்கு 7 மாதங்கள் ஆனது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாம் முடிக்க போகிறோம். இன்றைக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தெரிந்தபடிதான் சகரியாவின் புத்தகத்தை நான் உங்களுக்கு எத்தனை பகுதிகளாய் பிரித்து கொடுத்தேன்? 4 பகுதிகளாய் பிரித்து கொடுத்தேன். முதல் பகுதி மனம் திரும்புதற்கென்று அழைத்து. வெரி குட். 2வது பகுதி சகரியாவின் 8 இரவு தரிசனங்கள். 3வது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் முடிசூட்டப்படுதல். crowning of the high priest of Joshua. அதுக்கு பின்பு என்ன வந்தது? 4 தரிசனங்கள். அதோட கடைசி பகுதி சகரியாவின் 2 தீர்க்க தரிசனங்கள். முதல் பகுதி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அதாவது சாப்டர் எதிலிருந்து வருகிறது? சாப்டர் நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். 9, 10, 11 தான் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் முதல் பகுதியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்ப கடைசி பகுதி இந்த தீர்க்க தரிசன புத்தகம் என்ன பண்ண போகுது? முடிய போகிறது. எந்த அதிகாரங்கள்? 12, 13, 14. இந்த 3 அதிகாரங்களோடு இந்த புத்தகம் முடிகிறது. ஹல்லேலூயா. எழுதியிருக்கலாம். ஆதார வசனம் சகரியா 12வது அதிகாரம் வசனம் 10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் எதை காட்டுகிறது? அதாவது எந்த காலகட்டத்தில் நடக்க போகிறதை காட்டுகிறது என்றால், இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் எருசலேம், அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதாவது எருசலேம் அப்படின்றது இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் இதற்கு என்னவா மாறினார்கள்? விரோதமாய் மாறினார்கள். இதுதான் இந்த 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்தை படிங்களேன். அந்நாளிலே நான் எருசலேமின் சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவி, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த 12வது அதிகாரம் எந்த காலகட்டம் என்றால்
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, அதாவது இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவருடைய இரண்டாம் வருகைக்கு எத்தனை கட்டங்கள் இருக்கிறது? 3 கட்டங்கள். முதலாவது ரகசிய வருகை, இரண்டாவது நடுநிலை வருகை, மூன்றாவது பகிரங்க வருகை. இப்ப நான் உங்களுக்கு அதை 3ஐயும் சேர்த்து சொல்றேன். இந்த காலகட்டம் இந்த அதிகாரத்தில் எப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக, அதாவது ரகசிய வருகைக்கு முன்பதாக இந்த எருசலேமை சுற்றி சகல ஜாதிகளும் ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா விரோதமாய் கூடிக்கொள்கிறார்கள். ஆக்சுவலி இதை செய்கிறது யார்? யார் இதை செய்தது? இவர்கள் விரோதமாய் கூடிக்கொள்கிறது. அந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். என்ன போட்டிருக்கு வசனத்துல? நான் எருசலேமை சகல ஜனங்கள் யார் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாய் மாற்றியது? கர்த்தராகிய தேவன். அவர் தான் சொல்கிறார், இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் இதுதான். சகரியாவுக்கு இந்த தீர்க்க தரிசனம் இறங்கி வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது எப்ப நடந்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப இந்த 12வது அதிகாரம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது? இப்ப நடந்து கொண்டிருக்கிற கால கட்டத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகிறதுக்கு முன்பதாக எருசலேமுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. நான் ஒவ்வொரு வசனமாய் போகவில்லை, நேரம் போதாது. நான் உங்களுக்கு ஒரு சினோப்சிஸ், அதாவது சம்மரியாக சொல்லுகிறேன். இப்ப 10வது வசனத்தை வாசிங்களேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மீதும் எருசலேம் குடிகளின் மீதும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிகிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் எருசலேமுக்கு நடக்கும் போது என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இவர்கள் மனம் திரும்பி என்ன செய்வார்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கும் என்றால், கர்த்தர் தாவீதின் குடும்பத்தார் மேலே என்ன ஆவியை ஊற்றுவார்னா? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு தான் காத்திருக்கிறோம். இது எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டாலும், ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் நம்முடைய மேசியாவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி காத்து கொண்டிருக்கும் போது நமக்கு என்ன ஆவி தேவை? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா. The spirit of grace and the spirit of என்ன போட்டிருக்காங்க? Supplication or intercession. Hallelujah. விண்ணப்பம், request or prayer. Spirit of prayer. கிருபைக்கு ஒரு ஆவி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? கிருபைக்கு ஒரு ஆவி, அதாவது கிருபையின் ஆவி என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இதை ஊற்றும் பொழுது இவங்க என்ன செய்வாங்களா? குத்தின, அதாவது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள். எங்க குத்தினார்கள்? இந்த காலகட்டத்தில் குத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அவரை ஒப்புக் கொடுக்கும் போது குத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இது எழுத்தின்படி குத்தப்படுகிறது. இப்ப நீங்களும் நானும் எப்படி குத்துகிறோம்? நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களின் மூலமாய் அவரை குத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நாம் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த என்று முடிவு செய்து விட்டோமோ, அல்லது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்கு என்ன ஆவியை கொடுக்கணும்? கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி கொடுத்தோடனே நம்ம என்ன செய்வோமா? குத்தினதினால மனம் கசந்து அழுது புலம்பி அவர் வருகைக்கு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த மேசி அவர் என்ன சொல்றார்? ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக என்ன செய்வார்களா?
மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஹalleluya. இப்படிதான் நீங்களும் நானும் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் வம்சத்தாரை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தனித்தனியா இவர்கள் புலம்பினார்களாம். அதாவது இஸ்ரவேலுக்கு எத்தனை கோத்திரங்கள் இருக்கிறது? 12 கோத்திரங்கள். நீங்க அதை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா வசனம் 11, 12, 13, 14 ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் என்ன செய்தார்களாம்? தனித்தனியாக புலம்பினார்கள். ஹalleluya. தனித்தனியாக புலம்பினார்கள். இப்ப 13வது அதிகாரத்துக்கு வாங்களேன். வசனம் 1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹalleluya. இந்த 13வது அதிகாரம் 12வது அதிகாரத்துடைய தொடர்ச்சி, continuation from chapter 12. இப்ப chapter 12ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த காலகட்டம் அந்த தீர்க்க தரிசனம் சகரியா உரைத்த தீர்க்க தரிசனம் எந்த காலகட்டம்? அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக உள்ள காரியங்கள். எங்க நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள்? எருசலேம்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இப்ப 13வது அதிகாரமும் அதனுடைய தொடர்ச்சி தான். ஹalleluya. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சகரியா எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார்? அவர் இயேசுவை பார்க்கல, மேசியாவை பார்க்கவில்லை. பழைய ஏற்பாட்டில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிறிய தீர்க்கதரிசி எப்பேற்பட்ட பெரிய தீர்க்க தரிசனங்களை சொல்றாருன்னு பாருங்களேன். ஹalleluya. எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்? உபத்திரவ காலம், கிருபையின் காலம், அது தொடர்ந்து வரப்போகிற மகா உபத்திரவ காலம். இது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்ன பார்த்தோம். கிருபை காலத்தை பத்தி சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? உபத்திரவ காலத்துல என்ன நடக்க போகுது, அப்புறம் மகா உபத்திரவ காலத்துல எல்லா காலங்களையும் இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமா என்ன செய்து விட்டார்? எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். ஹalleluya. இவர் இன்னும் புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு வரவில்லை. அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற திவ்ய வாசகனாகிய யோவான் பார்த்த தரிசனங்களை, வரப்போகிற காரியங்களை யார் வெளிப்படுத்தியது? சகரியா. ஹalleluya. அதனால்தான் இந்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம். நீங்க அதை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா மேசியா எப்ப வருவார், எப்படி வருவார், எருசலேம்ல எது மேல் ஏறி வருவார், இது எல்லாத்தையும் யார் எழுதுறது? சகரியா. ஏசாயாவுக்கு அடுத்து அதிகமாய் மேசியாவை குறித்து பேசின புஸ்தகம் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். இதோட வசனங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது வெளிப்படுத்துற விசேஷத்தோடு ஒத்து போகும். ஆமென். அப்ப வெளிப்படுத்துற விசேஷத்துல யார் பார்த்தது தரிசனங்கள் எல்லாம்? யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான் பார்த்தார். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்கு முன்பதாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக யார் இதெல்லாம் பார்த்தது? சகரியா. ஹalleluya. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல, பெரிய புஸ்தகத்தை எழுதவில்லை, பெரிய காலகட்டத்துக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் பெரியது. ஹalleluya. அதனால்தான் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சிறியவனாய் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஒன்றுக்குமே நான் பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. நீங்களும் நானும் ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்ப இங்கே ஒரு ஊற்று காணப்படுகிறது. இந்த ஊற்று என்பது எது? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று என்ன பண்ணுதான்? உண்டாயிருக்கும். சொல்லுங்க பார்ப்போமே, என்ன ஊற்று இது? ஹalleluya. வெரி குட். யார் இந்த ஊற்று? இயேசு கிறிஸ்து. அதாவது பாவத்தையும் அழுக்கையும் நீக்க வல்லமை பெற்றவர் யார்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அங்க தெளிவாய் போட்டிருக்கிறது. எந்த குடும்பத்துல வராரா? தாவீதின் குடும்பத்துல, தாவீதின் வம்சத்துல வருகிறார். இவர் என்ன செய்வாரா? எருசலேமின் குடிகளுக்கெல்லாம்
திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. ஆமென். இந்த ஊற்று என்ன செய்யுமா? நம்முடைய பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும். ஹalleluya. அதனால்தான் இயேசு அந்த கிணற்றருகே இந்த ஸ்திரீ என்ன சொல்வார்? என்னிடத்தில் பானம் பண்ணுகிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஏன் எதனால சொன்னார்? அவர் ஒரு ஜீவ ஊற்று. ஹalleluya. அவருக்குள்ளாய் ஜீவ நதிகள் புறப்பட்டு வருகிறது. ஆமென். ஆமென். இப்ப இந்த தொடர்ச்சியில என்ன நடக்கிறது? எருசலேமில கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று இந்த 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம்? தங்கள் பாவத்தை உணர ஆரம்பிப்பார்களாம். ஆமென். உணர்ந்து புலம்பி அழுது என்ன செய்வாங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வருகைக்காக காத்திருப்பார்கள். வசனம் 2 படிங்களேன். அந்நாளிலே நான் விக்கிரங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவைகளையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. என்னவற்றை கர்த்தர் அந்த தேசத்தில் இராதபடி செய்வார்? விக்கிரகங்களையும் அடுத்து தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவிகளையும். யார் தரிசனம் சொல்லுகிறவர்களை விளக்குகிறார்? எந்த தரிசனம் சொல்லுகிறவர்கள்? பொய்யான தரிசனம். அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளை என்ன செய்வாரா? அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அழித்து போடுவார். தொடர்ந்து 3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தாய் தகப்பன்மார் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தன் கள்ள தீர்க்கதரிசியா இருந்தால் அவனை என்ன செய்வாங்களா? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீ பொய் பேசுகிறாய் என்று சொல்லி அவனை உயிரோடு இருக்க கூடாது என்று சொல்லி என்ன செய்வார்கள்? குத்தி போடுவார்கள். ஹalleluya. இப்ப பொய்யான எல்லா தரிசனங்களையும் கள்ள தீர்க்கதரிசியும் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? விலக்கி போடுகிறார். ஆமென். ஹalleluya. இப்படிதான் எருசலேமாகிய நம்முடைய சபையில் இருந்தும் கர்த்தர் பொய்யான என்ன செய்வார்? தரிசனங்களை பொய்யாய் உரைக்கப்படாதபடிக்கு நம்மளை என்ன செய்வார்? காத்து கொள்ளுவார். ஹalleluya. வெளியில நீங்க எங்க போனாலும் சரி, உங்கள் பேர்ல ஒரு தரிசனம் சொல்றேன், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன் என்று தவறாய் வருகிற அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் இராதபடி ஆக்கி போடுவார். ஹalleluya. என்றைக்கு இது நடக்கும்? யூதர் ஜனமாகியவர்கள் கர்த்தருடைய வருகைக்காக புலம்பி காத்திருக்கும் போது. தொடர்ந்து வசனம் 7 வாசிங்களேன். பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைத்தேன். ஹalleluya. என்ன சொல்றார் இந்த வசனம்? பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் பட்டயம் மெய்ப்பன் மேல எழும்ப வேண்டும்? ஏன் மெய்ப்பன் மேல இந்த பட்டயம் கர்த்தர் எழும்ப சொல்லுகிறார்? எதனால? தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, மெய்ப்பனை வெட்டு, ஆடுகள் என்ன ஆகும்? சிதறி போகும். ஹalleluya. இந்த பகுதியை தான் நீங்க மத்தேயுல வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அதே வசனத்தை சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும். இதை யாரை குறித்து சொல்லுகிறார்? அவரையே குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம். நம்முடைய பிரதான மெய்ப்பனை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள். அதாவது மெய்ப்பனை வெட்டு என்கிற அந்த வார்த்தை கர்த்தர் சிலுவையில அறைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து விட்டோன ஆடுகள் என்ன ஆனது? சிதறி போனது. அதாவது யார் சிதறி போனார்கள்? சீஷர்கள் சிதறி போனார்கள். ஆனால் கீழே உள்ள வார்த்தையை வாசியுங்களேன். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். ஹalleluya. யார் இந்த சிறுவர்? ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். யார் இந்த சிறுவர்? சின்ன பிள்ளைங்களா? யார் இந்த சிறுவர்? யார் சிதறி போனது? இயேசுவை சிலுவையில் அறையும் போது சீஷர்கள். அப்ப என்ன சொல்றாரு? சிதறி போன இந்த சீஷர்கள் மேல
திரும்பவும் என் கைகளை வைப்பேன். ஹalleluya. இந்த 12 சீஷர்கள் மேல கர்த்தர் மீண்டும் அவர் கையை வைத்து இவர்கள் அகில உலகத்தை என்ன செய்தாங்க? ஆதாயம் செய்தார்கள். ஆமென். அகில உலகத்தையே ஷேக் பண்ணினார்கள். ஹalleluya. மேய்ப்பன் என்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை இந்த இடத்துல என்ன செய்யறார்? கர்த்தர் பேசுகிறார். மேய்ப்பன் இல்லைன்னா ஆடுக்கு என்ன ஆகும்? ஏன் சிதறடிக்கப்படுகிறது? சரியான வழி நடத்துதல் இல்லாம வேற ஓநாய்கள் வந்து ஈஸியா என்ன பண்ணிரும்? அந்த ஆடுகளை என்ன பண்ணிரும்? அட்டாக் பண்ணிரும். புதிய ஏற்பாடுல யாரை ஓநாய்கள் என்று சொல்லுகிறாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும். ஹalleluya. இதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்ச வசனத்துக்கு இதுக்கு கீழே என்ன இருக்கு? கண்டினியூவேஷன் வருது. அப்ப மேய்ப்பனை வெட்டினால் இந்த ஆடுகள் எல்லாம் என்ன ஆயிருமா? சிதறடிக்கப்பட்டு விடும். ஏனென்றால் மேய்ப்பன் தான் அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்ப ஆண்டி சொன்ன மாதிரி ஓநாய்கள் வந்து என்ன செஞ்சிரும்? பேரி போடுறோம். ஆடால அதை காப்பாத்தி கொள்ள முடியுமா? முடியாது. இப்ப முடியுமா? முடியும். யார் சொல்றீங்க முடியும்? இப்ப மெய்ப்பன் இல்ல. இமேஜின் பண்ணுங்க, இப்ப மெய்ப்பன் இல்ல. இப்ப அந்த தொழுவத்துக்கு ஓநாய் வந்துருச்சு. அந்த ஆடால அதை காப்பாத்தி கொள்ள முடியுமா? முடியாது. அறவே முடியாது. எல்லா ஆடுகளும் ஒண்ணு சேர்ந்து ஆடு எப்போதுமே கூட்டமா தானே இருக்கு, தனியா இல்லையே. ஆனா ஒரே ஒரு ஆடு ஓடி தனியா ஓடிடுது. அதை மேய்ப்பன் என்ன செய்யறாரு? போய் காலை உடைச்சி தோல் மேல போட்டு கொண்டு வந்து மீண்டும் சேர்க்கிறார். ஹalleluya. ஆனா பொதுவா ஆடுகள் எப்படி இருக்கும்? கூட்டமா. நீங்க தனியா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. இப்ப எப்படி இதுங்க தப்பிக்க முடியுமா? முடியாது. அறவே முடியாது. சரி, இப்ப ரியலான ஆடை விட்டுட்டு நீங்களும் நானும் இப்ப ஆடுகளா இருக்கிறோம். ஹalleluya. பிரதான மேய்ப்பனுக்கு ஆடுகளா இருக்கிறோம். நம்மளை நடத்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். ஹalleluya. இப்ப என்னை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு மேய்ப்பனா இருக்கிறார். உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிறார். இப்ப இவர் இல்லாத போது ஓநாய்களாகிய கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் வரும்போது அந்த ஆடாக, அதாவது நீங்களுமான ஆடாக இருக்கிறோம், தப்பிக்க முடியுமா? ரொம்ப டீப்பா எத்தனை பேர் சொல்றீங்க முடியும்? அந்த ஆடால அதை காப்பாத்திக்கிட முடியும். ஹalleluya. விசுவாசமுள்ள ஆடுகளை பார்க்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க அதால முடியாது? முடியாது. சரி, ஜேசன் போல் சொல்றாரு முடியாது. ஏன் முடியாது? ஹalleluya. முடியுமா முடியாதா? முடியும். எப்படி முடியும்? இல்லையே, மேய்ப்பன் இல்லையே. இப்ப எப்படி உனக்கு ஜெபிக்கிற ஜெபம் பண்ண உபதேசம் ஒன்று வராது. மேய்ப்பன் இல்லையே. மேய்ப்பன் இல்ல. நீ தொழுவத்தில் இருக்கிற ஒரு ஓநாய் வருகிறது. எப்படி அந்த ஆடு தப்பித்துக் கொள்ளும்? கிருபையினால். ஹalleluya. அப்ப நான் கிருபையிலே வாழ்ந்துடுறேன். எனக்கு என்னை ஏசுற மேய்ப்பன் வேணாம், என்னை அடிக்கிற மேய்ப்பன் வேணாம். நான் இப்படி ஓடனா என் காலை என்ன பண்றாரு? ஒரே அடி போட்டு திருப்பியே வந்துரு. நீயா தனியா ஓடுற? 99 ஆடு இங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. உனக்கு வேற புல்லு கேக்குதா, வேற இலை கேக்குதான்னு சொல்லி அடிக்கிற வேணும்னு சொல்லிட்டு கிருபையிலே வாழ்ந்துருவேன். ஹalleluya. இதுல முக்கியமான ஒரு வார்த்தையை இயேசு மத்தியில சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இப்ப வெளியிருக்கிற இந்த ஓநாயாகிய ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியோ ஒரு போதகர் உங்களிடத்தில் வந்து பேசும்போது இந்த ஆடுக்கு, அதாவது நீங்களும் நானும் ஆடா இருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு தெரிஞ்சிடும் இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் இல்ல, இது வேறொரு
சத்தம் இந்த ஆடு என்ன ஆகணும்? எலர்ட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா இந்த ஆடுக்கு யாருடைய சத்தம் வழங்கல? மேய்ப்பனுடைய சத்தம் அதற்கு விளங்கவில்லை அல்லது அது கேட்கல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு வீடியோ நான் பார்த்திருந்தேன். எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. உண்மையாகவே ஒரு மேய்ப்பன் ஷெப்பர்ட் பண்ற ஒரு தொழுவத்துல இவங்க போயிட்டு இந்த வசனத்தை வச்சு இது இயேசு சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்ய போனார்கள். அங்க என்ன நடந்தது என்றால், இந்த ஆடுகள் தூரத்துல மேய்ந்து கொண்டிருக்கிறது, தூரத்துல. அப்ப இந்த ஸ்ட்ரேஞ்சராகிய இவங்க இந்த ஆடுகளை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது எந்த ஆடுமே அது மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற புள்ள விட்டு திரும்பி பார்க்கவே இல்ல. ஒரு ஆடு கூட என்ன பண்ணல? திரும்பி பார்க்கல. ஆனா அந்த ஆடுகளுடைய மேய்ப்பன் ஒரு சின்ன விசில் சத்தம் தான் கொடுப்பாரு. கொடுத்தோன்னு என்ன பண்ணுவோம்? எல்லாம் மேயறதை விட்டுட்டு ஓடி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்படியே பூஸ்பம் மாதிரி எனக்கு ஆனது. ஹல்லேலூயா. இந்த ஆடுகள் பாருங்க எந்த அளவுக்கு அதனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு தெரியுது. இதனால்தான் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இப்ப கேட்காம இருந்தாதான் ஓநாய் அதை பீறி போட வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்ப அந்த ஓநாய் சத்தம் கொடுக்கும் போது இதுக்கு என்ன செய்கிறோம்? இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் இல்ல. ஹல்லேலூயா. அது தெரிந்து தன்னை என்ன செஞ்சு கொள்ளும்? பாதுகாத்துக் கொள்ளும். ஆனா தெரிந்தா மாத்திரம் போதாது, அதை பாதுகாத்துக் கொள்ள அதுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? இதே போல் புதிய ஏற்பாடுல பேசுகிறார். கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள போதகர்கள் வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இங்க இருக்காரு, ஆண்டவர் அங்க இருக்காரு, ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் போயிட்டாரு, இந்த ரூம்ல இருக்காரு, அந்த ரூம்ல இருக்காரு. இப்படி சொல்லும் போது எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? வசனத்தின் மாத்திரம்தான் நீங்க இந்த வஞ்சிக்கிறவர்களை விட்டு தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆடுகள் பாருங்க எப்படி தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறது. அது கேட்டு என்ன செய்து அதின்படி நடக்குது. கேட்கிறது மாத்திரமல்ல, அதின்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் ரொம்ப முக்கியம். யார் ரொம்ப முக்கியம்? இந்த fivefold ministryல apostles, அப்போஸ்தலருக்கு அடுத்து என்ன அழைப்பு? prophets, evangelist, teacher, டீச்சரா பாஸ்டரா? முதல் பாஸ்டர், கடைசியாக டீச்சர். இப்ப நீங்க 5 அழைப்புல நீங்க பாத்தீங்கன்னா யார் ஆடுகளை மேய்க்கிறது? மேய்ப்பன், பாஸ்டர். இவர்களால் மாத்திரம்தான் இந்த ஆடுகள் என்ன செய்ய முடியும்? மேய்க்க முடியும். மேய்க்க முடியும் என்றால் இந்த ஆடுகளை சரியாய் நடத்தி தொழுவத்தில் இதை கொண்டு வைத்து கடைசி இந்த ஆடுகளுடைய டெஸ்டினேஷன் எது? அதாவது நீங்கள் நானும் ஆடுகள் தான். கடைசியாக போய் சேர போறோம். நம்மளுடைய பிரதான மேய்ப்பனை சந்திக்க இந்த பூமியில கர்த்தர் நமக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்து உங்களையும் என்னையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருங்கள். யாருடைய சத்தத்துக்கு நம்மளுடைய செவி போகிறது? எந்த கள்ள உபதேசங்களுடைய சத்தத்துக்கு, கள்ள தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கும், கள்ள போதனுடைய சத்தத்துக்கும் நம்ம செவி போகிறதா? ஆமென். நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கேட்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருந்தா, கர்த்தாவே என்னை நீங்க என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க. என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம்தான் நானே கேட்க வேண்டும். ஏனென்றால் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் அவரை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப அவரை வெட்டினால் இந்த ஆடுகளுக்கு என்ன நடக்கும்? இதுதான் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் நடந்தது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தோன்னே சீஷர்களுக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஒருவரும் அந்த இடத்துல இல்ல. எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கு முன்ன என்னென்ன பேசுறாங்க? கடைசி வரைக்கும் வருவேன், என் உயிரை கொடுப்பேன், ஜீவனை கொடுப்பேன், நீங்க இப்படி போனாலும் நான் வரும் ஆண்டவரே. எது நடந்தாலும் யார் அதிகமா பேசியது? அதிகமாய்
பேசி அவங்கள்ட்ட நிறைய திட்டம் எல்லாம் வாங்கி முடிச்சு இப்ப என்ன பண்ணிட்டாரு? மறுதளித்து விட்டு ஆனால் மனம் திரும்பினார். ஆமென். யூதாசை போல மனம் கசந்து மாத்திரம் இல்ல, மனம் திரும்பும் கர்த்தரிடத்துல அவர் வரவில்லை, கர்த்தர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இவர் எங்க போயிட்டாரு? இப்ப மீண்டும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கர்த்தரே என்ன பண்றாரு? இறங்கி வந்து பேதுருட்ட சொல்றாரு, இது உன் காரியம் இல்ல. என்ன கேட்கிறாரு? பேதுருவே ஒரு 3 கேள்வியை கர்த்தர் கேட்டார். யாருக்கு தெரியும்? என்னை நேசிக்கிறியா? இப்ப பேதுரு என்ன சொன்னார்? நேசிக்கிறாண்டவரே. திரும்பவும் கேட்டார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறியா? ரெண்டாவது என்ன சொன்னாரு? நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். இப்ப 3வது கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? பேதுரு என்ன சொல்றாரு? நேசிக்கிற ஆண்டவரே. இப்ப பேதுருக்கு என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் என்ன நம்பலையா? ஏன் 3 வாட்டி கேட்கிறாரு? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் இதை நீ என்ன செய்யணும்? என் நாடுகளுக்கு என் வார்த்தையை போதித்து என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. இப்பொழுது 14வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த அதிகாரம் இப்ப கடைசி அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்துல. ஆமென். இந்த அதிகாரம் எதை காட்டுகிறது? அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அதாவது ரகசிய வருகையின் காலகட்டத்தை காட்டல, நடுராத்திரியும் காட்டல, பகிரங்க வருகையின் காலத்துல நடக்க போகிறது. ஓகே, நீங்க வெளிப்படுத்தினால் 6:12 17 படிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதில் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாய் விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனையின் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதினர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோப ஆக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த சகரியா 14ல 1வது வசனம், 17வது வசனம், 9வது வசனம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தை, அதாவது கர்த்தருடைய பகிரங்க வருகையின் காலகட்டம். அதற்கு பின்பு என்ன நடக்க போகிறது? முடிவு. உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. முடிவு என்ன பண்ணுது? வந்து விட்டது. அந்த நாளுக்கு ஒருவனும் தப்பிக்க முடியாது. அது கர்த்தருடைய மகா பெரிய நாள். இது 1வது வசனத்தை வாசிச்சுட்டு 7வது வசனத்தை வாசிங்களேன். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்களேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமயத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பாதம் எதின் மேல் வந்து நிற்கிறது? ஒலிவ மலையின் மேல் படுகிறது. இது எப்ப நடக்க போகிறது?
இன்னும் நடக்கவில்லை. எப்ப நடக்க போகிறது? வருகையின் 3 கட்டங்களில் எந்த கட்டத்துல? பகிரங்க வருகை. அதாவது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில 3 கட்டத்துல கடைசி கட்டமாகிய பகிரங்க வருகை, the public advent of Jesus Christ. அப்ப எங்க வந்து நிற்பாராம்? ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் பட்டோனே ஒலிவ மலைக்கு என்ன நடக்கிறது? அது இரண்டாக பிளந்து போகிறது. ஹல்லேலூயா. இது என்னத்தை காட்டுது? அந்த நாள் ஒரு மகா பயங்கரமான நாள். அந்த நாளில தான் அவரை யாரெல்லாம் மறுதலித்தார்களோ, யாரெல்லாம் உபத்திரவ காலத்திலையும் அவரை ஏற்றுக்கொள்ளாம மிருகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, இவர்கள் எல்லாம் பார்த்து என்ன ஆக போகிறாங்க? என்ன ஆக போகிறது? பயந்து நடுங்க போகிறாங்க. ஏனென்றால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? வந்து இறங்கி விட்டார் பூமியின் மேல. அதாவது ஒலிவ மலை மேலுடைய அவருடைய பாதங்கள் பதிந்து விட்டது. இனி ஒருவனும் தப்பிக்க வழி இல்லை. அந்த நாளை தாண்டி ஒருவரும் என்ன ஆக முடியாது? தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சகரியா 9வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். ஒரே கர்த்தர் இருப்பார். என்ன இருக்கும்? நாமும் எல்லாம் ஒன்றாய் இருக்கும். இது எப்ப நடக்க போகிறது? கர்த்தர் ஒரே ராஜாவா எப்ப இருக்க போகிறார்? இப்ப ரகசிய வருகை, நடுராத்திரி வருகை, பகிரங்க வருகை. பகிரங்க வருகை முடிந்த பிறகு என்ன நடக்கும்? 1000 வருட அரசாட்சி. இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறதுனா, 1000 வருட அரசாட்சி இருக்கிற ஒரு பகுதி. அதாவது யார் ராஜாவா இருப்பாரா? கர்த்தர். அவர் மாத்திரம் தான் என்னவா இருப்பாரு? ராஜாவா இருப்பார். ஒரே கர்த்தர் தான் இருப்பார். அவருடைய நாமம் எப்படி இருக்கும்? அவருடைய நாமம் ஒரே நாமமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 1000 வருட அரசாட்சியின் ஒரு பகுதியை நம்ம எசேக்கியேல் 47 அதிகாரம் வசனம் 1 - 12 பார்க்கலாம். வாசிக்காதீங்க, எழுதி கொள்ளுங்க. இதே வசனங்களை நீங்க சகரியா 14:7 வசனத்தை குறித்து, செப்பனியா 1வது அதிகாரம் வசனம் 14, 15 அதை மாத்திரம் வாசிங்க. செப்பனியா 1வது அதிகாரம் வசனம் 14, 15. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அதை கிட்டே சேர்த்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சபைக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அழகுவான். அந்த நாள் உக்கிரத்தினால், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பல்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த செப்பனியா தீர்க்கதரிசி? சகரியா சொல்லுகிற அதேதான் அவரும் சொல்லுகிறார். இப்ப இந்த வசனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறது. அந்த 6வது வசனத்தை வாசிக்கல. சகரியா 14:6. அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஹல்லேலூயா. இதே வசனத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? செப்பனியா. அதுல இன்னும் என்ன சொல்றாரு? அந்த நாள் எப்படி இருக்குமா? பராக்கிரமசாலி கூட அலறி மனம் கசந்து அழ போகிற ஒரு நாள். மிகவும் பயங்கரமான பற்கடிப்பும் உள்ள நாள். ஏன்னா அந்த நாளில நியாயத்திற்கு ஒன்று வருகிறது. என்ன நியாயத்திற்கு? இப்ப இந்த நடுராத்திரி வருகையிலும் தன்னை காத்துக் கொள்ளாதவர்கள் மிருகத்தை என்ன பண்றாங்க? முழுமையாக வணங்கி விட்டாங்க. மிருகத்துடையவர்களாய் மாறிட்டாங்க. அதாவது அந்தி கிறிஸ்துடையவர்களாய் மாறிவிட்டவர்களுக்கு கடைசி நியாய தீர்ப்பு எது? கடைசி யுத்தம் எது? கோகு மாகோகு கடைசி யுத்தம். இப்ப இந்த யுத்தத்துல
யார் ஜெயம் எடுப்பார்? கர்த்தர் ஜெயம் எடுப்பார். நாம் எல்லோரும் யாரோடு வந்து யுத்தம் செய்வோம்? கர்த்தரோடு செய்வோம். இப்ப அந்த கடைசி அந்த யுத்தம் முடிந்த பிறகு இந்த கூட்ட ஜனங்களுக்கும் சத்துரு, அதாவது பழைய அந்த சத்துருவுக்கு என்ன நடக்க போகிறது? தீர்ப்பு என்ன வரப்போகுது? அக்கினி கடலில தள்ளப்பட்டு நித்தியமா என்ன ஆக போறாங்க? அக்கினி கடல் தான் அவங்களுடைய முடிவு. இதனால என்ன நடக்குது? மகா பராக்கிரமா இருந்தவங்க கூட என்ன செய்வாங்க? அலறி மனம் கசந்து அழுவாங்க. ஆனா இட்ஸ் டூ லேட். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் நீங்களும் நானும் ரகசிய வருகையிலே கர்த்தரோடு போய்விட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அந்த வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த புஸ்தகத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்க வந்தீங்கன்னா, கர்த்தர் மீண்டுமாய் எருசலேமுடைய காரியங்களை குறித்து அதிகமாய் பேசுவார். எருசலேமில் நடக்க போகிற காரியங்கள், அதாவது எருசலேமுக்கு அவர் கொடுத்த ஒரு விதிமுறை, அதாவது கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அப்படி ஆசரிக்காதவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று இதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து வரலாம். அல்லேலூயா. இதே வசனத்தை நீங்க ஏசாயா 66 15 24 படிக்கலாம். எழுதி கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். சகரியா 14வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை ஏசாயாவில் எங்க வாசிக்கலாம்? 66வது அதிகாரம் வசனம் 15 24. ஆமென். இந்த யுத்தத்தை குறித்தும் நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 16 படிக்கலாம். ஆமென். இந்த 14வது அதிகாரத்தை சம்மரியாக நான் உங்களுக்கு முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. இது இன்னும் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு நேரம் போதாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை நாம் ஓரளவுக்கு படித்து தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அதிக பிரயோஜனமா இருந்தது. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஹல்லேலூயா. இந்த சகரியாவை குறித்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். எந்த இடத்திலிருந்து இவர் வந்தாரு? பாபிலோனிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வாலிபனாகிய ஒரு தீர்க்கதரிசி. இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. என்னது? வாலிபன். ஹல்லேலூயா. வேற என்ன ஸ்பெஷல் இருந்தது? இவருடைய வம்சம் எந்த வம்சத்திலிருந்து வந்தார்? லேவி. அதாவது நீங்க வாசிச்சீங்கன்னா இத்தோ அப்படின்னு அவருடைய தாத்தாவுடைய பெயர். இந்த இத்தோ என்கிறவர் தேவாலயத்துல ஒரு ஆசாரியனா இருந்து வந்தவர். அதே வம்சத்துலதான் யார் வருகிறது? சகரியா. இந்த சகரியா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, இவர் ஒரு ஆசாரியனுமாய் லேவியின் கோத்திரத்துல வந்தவர். ஹல்லேலூயா. இப்ப இவருடைய புஸ்தகத்தின் நோக்கம் என்னது? எதை செய்ய வேண்டும் என்று இவர் புஸ்தகம், purpose of this book, ஆலயத்தை கட்டி முடிப்பதற்காக தான் இவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். ஹல்லேலூயா. இவருடைய பெயருடைய அர்த்தம் என்னது? தேவன் நினைவு கூர்ந்தார். The Lord remembers. இது தொடர்ந்து நீங்க நோட்ஸ் வச்சிருப்பீங்க நம்புறேன். நீங்க வீடுகளில் போயிட்டு தியானம் செய்யலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த